ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்லக்கி கேர்ள் சீரியல் ரிவ்யூ. ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல மாதர் சங்கத்திலேருந்து சைக்கோ பையன் நிறைய பொம்பளைகளை அழைச்சிட்டு வந்திருப்பான் நந்தினியை பழி வாங்கணுங்கிறதுக்காக. இவ ரொம்ப தப்பானவ, எனக்கு துரோகம் பண்ணது மட்டும் இல்லாம அடுத்தவ பொசிஷனை எடுத்துக்க நினைக்கிறா, அவளுக்கு நீங்க தான் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கூட்டு வந்திருப்பான். அவங்களும் சும்மா இல்லாம ஃபுல்லா அவ ஃபேஸ்ல கரியெல்லாம் பூசி விட்டு அவமானப்படுத்திட்டு போயிருப்பாங்க. இதனால அவ மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படியே பணம் உடைஞ்சு போய் ரொம்ப பயந்து நடுங்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துலதான் குணால் இவளை ரொம்பவே சமாதானப்படுத்திட்டு இருப்பான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த சைக்கோ பையன் தெரிஞ்ச உடனே அவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே அவன் வீட்டுக்கே போயிடுறான். காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதவை திறந்து பார்த்தா அங்கு குணால் தான் நிக்கிறான். நீயா? எனக்கு தெரியும்டா நீ தான் வருவ அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட அந்த ரகசிய காதலிக்கு நான் இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தது உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ கண்டிப்பா இதான் பண்ணுவேன்னு தெரியும், என் வீட்டு வாசலை தேடி வருவேன்னு தெரியும், அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கிரிமினலா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். உடனே குணாலுக்கு செம்மையா கோவம் வருது. உடனே அவனை அடிக்கிறதுக்கு போறான். எவ்வளவு திமிருடா உனக்கு, எவ்வளவு திமிருந்தா என்னோட நந்தினியை நீ இவ்வளவு ஹர்ட் பண்ணிருப்ப, அவளை ஹர்ட் பண்றதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஹலோ மிஸ்டர், அவ ஃபர்ஸ்ட் நான் தொட்டு தாலி கட்டினா என்னோட பொண்டாட்டிடா. அப்படி இருக்கும்போது வெக்கமே இல்லாம நீ தான் மான கெட்டு போயிட்டு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க, நீ என்ன பேசுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இந்த பாரு பழச பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காத, அவளுக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லை, நீ எந்த அளவுக்கு அவளை கொடுமைப்படுத்திருக்கங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருக்கும்போது எதுக்குடா அவளை கஷ்டப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது உடனே இவன் எல்லாத்தையும் உளர ஆரம்பிக்கிறான். அட ஆமாடா, நான் அவளை கஷ்டப்படுத்துவேன், கொடுமைப்படுத்துவேன், ஏன் கொலை கூட பண்ணுவேன், உனக்கு என்னடா பிரச்சனை, அவ என்னோட பொண்டாட்டி, அவ எனக்கு அடிமை மாதிரி, நான் சொல்றத மட்டும் தான் அவ செய்யணும், புரியுதா? அப்படி இருக்கும்போது அவ என்னை விட்டுட்டு உன் முன்னாடி போகும்போது எனக்கு கோவம் வராதா? அது மட்டும் இல்லாம நான் டிவோர்ஸ் அவளுக்கு கொடுக்கவே மாட்டேன், நான் கொடுத்துட்டா அவ பட்டு அவளோட லைஃப் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவா, அப்ப எனக்கு ஒரு அடிமை எப்படி வாய்க்கும், அதனால நான் கண்டிப்பா அவளை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். உடனே குணால் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். என்னடா பைத்தியம் உனக்கு அப்படின்னு கேட்க, ஆமா பைத்தியம்னு வச்சுக்க, இப்ப நீ தான் மாட்ட போற, நீ இது வரைக்கும் பேசின எல்லாத்தையுமே நான் ரெக்கார்டு பண்ணிட்டேன், போலீஸ் எல்லாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். உடனே அங்க இருந்து எல்லா போலீஸ் லாயர் எல்லாமே நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்த்த உடனே இவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. நீ பேசின எல்லாத்தையுமே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டாங்க, அது மட்டும் இல்லாம ப்ரூஃப்க்கு நான் ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்கேன், இதை மட்டும் நான் கோர்ட்ல போய் கொடுத்தேன் அப்படின்னா நீ லைஃப் லாங் கம்பி என்ன வேண்டியதுதான், இப்ப ஒழுங்கு மரியாதையா இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண, இல்லைன்னா வருஷ கணக்குல நீ இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லயே கடந்து சாக வேண்டியது அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு தகுந்த மாதிரி லாயரும் ஆமா சார், இந்த மாதிரி இவன் பண்ற எல்லா தப்புக்காகவும் எல்லா செக்ஷன்லயும் இவனுக்கு பெரிய தண்டனை காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பத்தி விவரமா சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்கு பயங்கரமா நடுங்க ஆரம்பிக்குது. இவன் நம்மளை நல்லா மாட்ட வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. பட் இருந்தாலும் வேற வழியே இல்லையே அப்படிங்கிறதுக்காக நந்தினிக்கு டிவோர்ஸ் கொடுக்க சம்மதிச்சு அந்த பேப்பர்ல சைனும் போட்டுடுறான். அப்புறம் போலீஸ் எல்லாம் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படியே இங்க நந்தினியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு அந்த எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு கரிய பூசினாங்க, ரொம்ப கேவலமா பேசினாங்க இல்லையா, அது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. தூங்கவே முடியல. அப்படியே ஐயோ அம்மா என்ன விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அந்த நேரத்துல காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. உடனே இவ வேகமா கதவை போய் பாக்குறான். அங்க குணால் தான் இருக்கா. குணால் நீங்களா? எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, நீங்க இனிமே என் வீட்டுக்கு வராதீங்க, நீங்க வர்றதை அவங்களா பார்த்தாங்க அப்படின்னா என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க, என்னை அடிப்பாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துட்டு இருக்கா. இந்த பாரு நந்தினி, ஏன் நீ இப்படி பயந்துட்டு இருக்க, இந்த பாரு என்ன மீறி உன்னை யாரும் எதுவுமே பண்ண முடியாது, நான் இருக்கமா, நீ ஏன் இப்படி கவலைப்படுற, அது மட்டும் இல்லாம அந்த சைக்கோ பையன்ட்டு இருந்து நான் ஒரு விடுதலையும் வாங்கிட்டு வந்துட்டேன், இந்த பாரு டிவோர்ஸ் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி காட்டுறான். அதை பார்த்த உடனே தான் அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாவே இருக்கு. இந்த பார் நந்தினி, இனிமே நம்ம ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது, அவனும் டிவோர்ஸ் கொடுத்துட்டான், சோ அதனால நீ இனிமே பயப்படாத, அவனால உனக்கு இனிமே எந்த பிரச்சனையுமே வராது, யாரும் ஒண்ணு எதுவுமே பண்ண முடியாது, நான் இருக்கேன், உன்னோட லைஃப் லாங் வரைக்கும் நான் இருக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவளை கட்டி அணைச்சிட்டு இருக்கான். அப்படியே இங்க மௌலியை தான் காட்டுறாங்க. அவ வீட்டுக்கு அழுதுட்டே போறா. உடனே மாமியாக்காரங்க என்னாச்சுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் அவ அழுதுட்டே சொல்றான், நான் குணாலுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறேன், இனிமே எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது, அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. உடனே அவங்க எல்லாருக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது.
ஏம்மா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, வேற என்னம்மா பண்ண சொல்றீங்க? எனக்கும் அவனுக்கு தான் ஒண்ணுமே இல்லன்னு ஆயிடுச்சு. அந்த நந்தினி வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் முழுக்க முழுக்க என்ன மறந்துட்டான். அவள பத்தி தானே நெனச்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது எங்க 2 பேரும் உறவுல இப்ப எதுவுமே இல்ல. அதனால தான் அவனுக்கு புடிச்ச மாரி அவன் யாரு கூட வேணா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்படிங்கிற மாரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் வந்து பாட்டிக்கு வந்து செமையா ஷாக் ஆகுது. அப்படியே வந்து அந்த அதிர்ச்சியில அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே சாஞ்சிடுறாங்க. உடனே வந்து வேலைக்காரி வந்து ஐயோ பாட்டிக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திட்டு இருக்கா. உடனே வந்து அந்த சவுண்டு கேட்டு மௌலி மாமியார் எல்லாருமே வந்து பாக்குறாங்க. அதோட டாக்டர் எல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே இவங்க சீரியஸா இருக்காங்க. இவங்களுக்கு வந்து அதிர்ச்சியாகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லக்கூடாது. இவங்கள வந்து நீங்க கவனமா பார்த்துக்கணும். ஒருவேளை இவங்க அதிர்ச்சி ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களோட உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பாட்டியும் வந்து கண் முழிச்சிடுறாங்க. உடனே வந்து மௌலியை வந்து வாமா பக்கத்துல அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அவளும் என்ன பாட்டி ஏன் பாட்டி இப்படி இருக்கீங்க, என்னாச்சு பாட்டி உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறா. இந்த பாருமா மௌலி, குணால் வந்து தப்பு பண்ணியிருக்கான். நான் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசல. ஆனா நீயும் குணாலும் எப்போதுமே வந்து ஒன்னா இருக்கணுமா, 7 ஜென்மத்துக்கும் நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும். அதனால தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாதம்மா. நீ வந்து அவனுக்கு விவாகரத்து கொடுத்துடாதம்மா. அவன் கூட நீ சேர்ந்து வாழுமா, அவன் நீ சேர்ந்து வாழ்ந்து எப்படியாவது திருத்துமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு அழுது பேசிட்டு இருக்காங்க. இவளால என்ன பண்றது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அதிர்ச்சியா எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது இல்லையா. என்னால இதெல்லாம் முடியாது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவளால சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அப்படியே அழுதுட்டு இருக்கா. இன்னொன்னு பார்க்க என்னன்னா, குணால் வந்து நந்தினிக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்கான். 7 ஜென்மத்துக்கும் உன் கூட நான் வந்து இருப்பேன், உனக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்துட்டு அவனே வந்து அவளுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறான். ஆறுதலா அவளை வந்து அணைச்சிக்கிட்டு அவ தலைய வருடி கொடுத்துட்டு இருக்கான். அன்பா பேசிக்கிட்டு பாசமா இருக்கான். அப்பதான் வந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. யாருன்னு சொல்லிட்டு அவன் போய் பார்த்தா அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அவனோட அம்மா தான் அங்க இருக்காங்க. அம்மா நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உடனே அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியும்டா நீ இங்கதான் இருப்பேன்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கு, கோவம் வருது. ஆனா அதை வந்து காட்ட வேண்டிய நேரத்துல இப்ப நான் இல்ல. நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் இங்க வந்தேன். உன்னோட பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க ரொம்பவே சீரியஸா இருக்காங்க. அவங்க வந்து உன்னை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நீ வரியா இல்ல இந்த நந்தினி கூடயே வந்து இங்க இருக்க போறியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி கோவமா கேக்குறாங்க. உடனே இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. பயங்கரமா ஷாக் ஆகுது. நந்தினியும் வந்து அப்படியே வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. இவ வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு செம்மையா கோவம் வருது. ஒரு முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே குணால் வந்து இந்த பார் நந்தினி, நீ வந்து கதவை சாத்திட்டு பத்திரமா இரு, யாரு வந்தாலும் கதவு திறக்காத, நான் வந்து சீக்கிரமா வந்துடுவேன் நைட்டு, ஓகேவா? அதனால நான் உடனே பாட்டியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். உடனே பாட்டியை பார்த்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். பாட்டி உங்களுக்கு ஏன் பாட்டி இப்படிலாம் ஆச்சு, நீங்க ஏன் வந்து ஸ்ட்ராங்கா தானே இருப்பீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க போறீங்க, நீங்க உங்களை வந்து கவனிச்சுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசிட்டு இருக்கான். நான் வந்து எப்படிப்பா வந்து ஸ்ட்ராங்கா இருப்பேன், நீயும் மௌலியும் வந்து நிரந்தரமா பிரிய போறீங்க, இதெல்லாம் வந்து என்னால பார்த்துட்டு இருக்க முடியல, நீங்க 2 பேரும் சேர்ந்தே இருக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம், தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் எனக்காக வந்து ஒரு பூஜையில கலந்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பழசெல்லாம் மறந்துட்டு ஒன்னா வாழுங்க, நீ அந்த நந்தினியை மறந்துட்டு நம்ம மௌலி கூடயே வந்து நிரந்தரமா இருக்கணும், அவ கூட தான் வாழணும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து இவனுக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல. இப்பதானே வந்து நந்தினிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருப்பான். இவ பாட்டி வேற இப்படி கேக்குறாங்களே, என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு மௌலிக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அந்த இடத்த விட்டு அவ வந்து போயிடுறா. உடனே வந்து இவங்க என்ன பண்றாங்க, இப்ப நீ வந்து ஒத்துக்க மாட்டேல, அப்ப வந்து எதுக்கு நான் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கணும், நான் சாக போறேன், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கோவமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ பாட்டி ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க, ஓகே பாட்டி நீங்க என்ன சொல்றீங்களோ அது எல்லாத்தையும் நான் பண்றேன், அந்த பூஜையிலையும் கலந்துக்கிறேன், போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னவொன்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதோட இவன் மௌலியை போய் பார்க்க போறான். மௌலி என்னாச்சு, இப்படிலாம் நடந்திருக்கானா என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லவே இல்லை, நீ வந்து உன் முடிவுல தெளிவா இருக்கியா, ஏன் வந்து இப்படி அவசரப்படுற, எனக்கு உண்மையாவே நீ டிவோர்ஸ் கொடுக்க போறியா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறான். வேற என்ன பண்ண சொல்ற, உனக்கு எனக்கு இந்த உறவு தான் முடிஞ்சு போயிடுச்சு, என்னைக்கு நீ அந்த நந்தினியை மனசார உன்னோட வாழ்க்கையில வந்து கொண்டு வர ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நம்ம 2 பேரோட கல்யாண உறவு அருந்து போச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு பேருக்கு கணவன் மனைவியா நம்ம எதுக்கு வந்து இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டணும், நிரந்தரமா பிரிஞ்சிடலாமேங்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். ஆனா பாட்டி இந்த மாதிரி இருக்கும்போது என்னால வந்து அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியல, அவங்களுக்காகவாது இந்த நாடகத்தை நம்ம நடத்தி தான் ஆகணும், கணவன் மனைவியா எல்லாரும் பார்வையிலேயே நடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தாலும் அதுக்கு ஒத்துக்கிறான்.
அதோட வந்து ஒரு பூஜைக்காக வந்து 2 பேரும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப மௌலி குணாலோட ரூம்ல தானே குணால் இருப்பான். சோ அவன் வந்து கபோர்ட்ல போயிட்டு அவனோட ட்ரெஸ் எடுக்க போறான். உடனே மௌலி சொல்றா, உன்னோட ட்ரெஸ் எதுவுமே இங்க இல்ல. அது எல்லாத்தையுமே நான் வந்து கெஸ்ட் ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அதனால அங்கேயே நீ போய் இருந்துக்க. இனிமே வந்து என் ரூம்ல என் கூட நீ இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அவனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. என்ன மௌலி, அந்த அளவுக்கு என்ன வெறுத்துட்டியா? ஏன் இப்படி பண்ற? நந்தினியை பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட இவ்வளவு மாற்றங்கள் வரும்னு நான் எதிர்பார்க்கல. என்ன அடியோட வெறுத்துட்டல்ல. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ எந்த அளவுக்கு என்ன காதலிச்சியோ அதை விட அதிகமா இப்ப என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டல. சரி, இதுக்கப்புறம் நான் இந்த ரூம்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வருத்தப்பட்டுட்டு அங்க போகும்போது மௌலிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அழுக வருது. பட் இருந்தாலும் அவனை அவ தடுக்கவே இல்லை. அப்ப அவளோட தாவணி வந்து அவனோட கையில மாட்டிக்குது. அவனும் இவ தான் கூப்பிடுறாள்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். ஆனா அவளோட கையில வந்து தன்னாலதான் மாட்டிருக்கும். உடனே இவளும் திரும்பி பார்க்கும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இது வரைக்கும் அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு வந்து உண்மையா லவ் பண்ணிட்டு ரொமான்ஸ் எல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு குணால் போயிடுவான். இவளுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உடனே வந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டு இருப்பா. அப்ப வந்து குங்குமத்தை வைக்கிறதுக்கு அவ போகும்போது அவளோட கை அப்படியே நடுங்க ஆரம்பிக்கும். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ரொம்ப வந்து அழுவா. நான் எதுக்கு இப்ப குங்குமம் வைக்கணும்? நான் வந்து குணால் வந்து இனிமே என் லைஃப்ல இல்லைன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த குங்குமத்தை வச்சு என்ன ஆக போகுது? இது வந்து நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே வந்து சொல்லிட்டு அந்த குங்குமத்தை அப்படியே வச்சிடுறா. அப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு கண் கலங்கி அழுதுட்டு இருக்கா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.